கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். நிறைய லாபங்கள், மனசுக்கு பிரியப்பட்ட நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய தயாராக இருக்கிறார். இந்த குரு என்னென்ன நன்மை செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல உங்களுடைய சித்தப்பா மூலியமாக, தந்தை வழி உறவுகள் மூலியமாக நிறைய நன்மைகளை உருவாக்கி தருவார். இல்லைன்னா நீங்கள் தந்தை வழி உறவுகளுக்கு நன்மைகளை செஞ்சு அதன் மூலமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை சம்பாதிக்கக்கூடிய, அனுகூலத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இப்போ அவர் உருவாக்கி தருவார். உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமையும். அதன் மூலமாக அவங்க உங்களுக்கு திரும்ப நன்மைகளை செய்வாங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்குவதற்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். குறிப்பாக கடந்த 2 வருஷமாக கன்னி ராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய மன வருத்தம், நெருக்கடி, ஒரு விதமான முடங்கி போன மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ இந்த காலம் ஒரு நல்ல காலம். எங்கங்கிறது இதெல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாறும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். இவ்வளோ நாள் தட்டி போன ப்ராஜெக்ட் எல்லாம் செய்கிற மாதிரி வரும். திடீர்னு அவங்கள நம்பி பணம் போடுவாங்க. இல்லை இவங்களே வேறு எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ணி போட்டு ஒரு சினிமாவுக்குள்ளே போகிற மாதிரி வரும். சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலம். நிறைய ப்ராஜெக்ட் வரும். விளம்பரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் வரும். மேடை நிகழ்ச்சிகள் நிறைய செய்வாங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு இந்த முறை ஒரு அற்புதமான காலம். ஓவியர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும், விருதுகள் வரும், மேடைகள் கிடைக்கும், அவங்களுக்கு கௌரவங்கள், மரியாதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். எழுத்தாளர்கள் இவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம். அவங்களுடைய
அந்த பதிப்புகள் வந்து இப்போ சீக்கிரமாக விற்று போகிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு திடீர்னு ஒரு புகழ் உருவாகிறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஆடிட்டர் ஃபீல்டில் இருந்தவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏதாவது கஸ்டமர் கிடைக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு இப்போ திருமணமாகும், குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துக்கிட்டே வரும். சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம், போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம். இந்த கன்னி ராசியில் பிறந்து உணவு தொழில் செய்கிறவங்க, புரோக்கர் தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கும் ஒரு சூப்பரான காலம். சரி, இவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வருமானு கேட்டால் அவங்களுக்கு தோல் சார்ந்த சிக்கல் வரும், மகள் மூலியமாக சிக்கல் வரும், இல்லைன்னா சகோதரி மூலமாக சிக்கல் வரும். குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா, இப்போது அவங்களுடைய மகள் வந்து ஒரு குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா உடல்நலம் சார்ந்த சிக்கல் வந்து அது பின்னாளில் சரியாகி போகும். சகோதரியாக இருந்தாங்கன்னா சகோதரியுடைய வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக இவர்களுக்கு சில நெருக்கடிகளோ சங்கடங்களோ பொருள் இழப்போ இல்லை நேர விரயம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சிக்கலை உருவாக்கி தரும். புரோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் ஏதோ 1-2 வந்து கமிஷன் கொடுக்காம ஏமாற்றிட்டு போகிறது, இல்லைன்னா அந்த அவங்களுக்கு அந்த டீல் முடிக்கக்கூடிய டயத்தை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்துருவாங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இவங்க 2 பேரும் வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட அங்கங்கே சில விதமான ஒரு நெருக்கடியும் உருவாக்கி கொடுத்துரும். என்னென்ன மாதிரி நெருக்கடி கொடுக்கும்? உங்களுக்கு பயணத்தில் வந்து ஏதாவது சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே சந்திக்கணும்னு விருப்பப்படக்கூடிய நபரை சந்திக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரி நடக்கும். ஆனால் அந்த சங்கடம் ஏற்பட்டு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி தான் இது வந்து டிசைனே இருக்குது. அதனால் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் அது கொஞ்சம் தடை தாமதம் வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது எதிரிகளால் தொல்லைகள், இப்போது கடந்த 2-3 வருஷமாக வந்து எதிரிகளால் தொல்லைகள், இல்லைன்னா பணம் கொடுத்த பொருளை வாங்க முடியல, வாங்கினதை விற்க முடியல, இந்த மாதிரி சிக்கல் இருக்குதுன்னா அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிக்கிட்டே வரும். தாய்மாமன் வகையில் வந்து சில சங்கடங்களோ இல்லை தாய்மாமனுக்கு உடல் சரியில்லாமல் போவதோ, தாய்மாமனுக்கு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாவதோ இந்த நேரத்தில் உருவாகும். இருந்தாலும் அதிலிருந்தும் அவர்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் தாய்மாமன் கூடவே அதிகமான நேரம் செலவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரம் அக்கா வீட்டுக்காரர் கூட நீங்கள் வந்து நேரம் செலவிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும். தாய்மாமன் குடும்பத்திற்கு நீங்கள் தான் செய்யணுன்ற சூழ்நிலை தான் உருவாகும். அதனால் அதை பார்த்து செய்யறதுக்கு தயாராகிக்கிங்க. தாய்மாமனே இல்லைன்னு சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சிறு சிறு வியாபாரங்கள், சில்லறை வணிகர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து லாபம் கூடக்கூடிய காலம். எப்படி பார்த்தாலும் மெதுமெதுவாக இது வந்து அவங்களுக்கு மேல் நோக்கி கொண்டு போகத்தான் செய்யும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் சிறு வியாபாரி, சிறு வணிகர்கள், புரோக்கர்கள் இவங்க எல்லாத்துக்குமே அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கோ இல்லை ரொம்ப நாள் போட்டு வச்சுருந்த அந்த ப்ராஜெக்டு, அந்த உங்களுடைய ஐடியாக்களை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உள்ள ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகும். ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய வியாபாரத்தில் ஏதாவது சில கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை வந்து நீங்கள் அதை புதுசை நோக்கி நகரலாம். இல்லைன்னா இந்த வியாபாரமே ரொம்ப அமோகமாக போய் அதன் மூலமாக உங்களுக்கு பண வசதி, ஆள் வசதி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கப்பட்டு நீங்கள் புது ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல அதையும் ஒரு பக்கம் செய்வோம், ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே இந்த சிந்தனைகள் எல்லாம் தோன்றும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த சிந்தனை வடிவங்களாகவே தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிந்தனையை நீங்கள் செயலாக்கும் போது இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை உருவாக்கி தரும். டிரைவர் தொழிலில் இருக்கிறவங்க, உணவு தொழிலில் இருக்கிறவங்க, இனிப்பு சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த காலம் ஒரு சூப்பரான காலம். உங்களுடைய பொருட்களின் மீதான விலை உயர்வு ஏற்படும், கூடவே சேர்த்து உங்களுக்கு லாபமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கட்டுமானத்துறை, பசை தொழில், அப்புறம் உணவு வந்து தயாரிப்பு, தானியங்களை வந்து பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்த சுற்றி வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலம் ரொம்ப சூப்பரான காலம். ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு வருமானம் வரும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வைத்தியத்துக்கு தேடிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வைத்தியம் கிடைக்கும். குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்து சரி பண்ணணும்னு இருந்த ஒரு சூழ்நிலை இந்த டயத்தில் மாறப்போகுது. அதன் மூலமாக
உங்களுடைய நோய்களிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கட்டாயம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது உண்டு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு விபத்துங்கிறது உண்டு, இல்லைன்னா அவங்க எடுத்த காரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைபட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். ஆடிட்டர், சட்டம், நீதிபதி, அதை சுற்றி வேலை செய்கிறவங்க, இப்படி இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் எல்லாம் மறைஞ்சி போய் உங்களை காப்பாற்றுற அளவிற்கு ஒரு உகந்த சூழ்நிலை உருவாகும். ஆனால் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பேங்க்கில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துங்க. கடனை வாங்கிக்கிட்டு இல்லைன்னா கடனை திருப்பி தராத ஆளுங்க கரெக்டாக வந்து உங்கள்கிட்ட சிக்குவாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் நெருக்கடிகள் உருவாகி உங்களுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கும். ஏற்கனவே வந்து இந்த பேங்க்கில் ஒரு மேனேஜருக்கு வந்து பணம் வாங்கிக்கிட்டு தர முடியாமல் நெருக்கடி கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு இல்லைங்களா, அது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாகவும் உங்களுக்கு அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் விருப்பப்பட்ட மனசுக்கு தேவையான சந்தோஷமான அத்தனை விஷயத்தை செஞ்சு கொடுத்தாலும், அதே குரு உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு என்ன செய்வார், ஃபஸ்ட்டு சகோதரன் வகையில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சகோதரன் சகோதரி வகையில் சில கஷ்டங்களை கொடுத்துட்டாலும் அதை அப்படியே மறுபடியும் ஏற்றி விட்டுருவார். குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான காலம். படிக்காமல் இருந்தவனா திடீர்னு படிப்பான், என்னடா இவனா இவ்வளோ மார்க் வாங்கிட்டு வரான், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் குழந்தைங்களுக்கு 12 வயசு 18 வயசு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் வந்து இப்போ ஒரு மாறுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்து போகும். இதை உங்களுடைய கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். எந்த இடத்துலையும் பெரிய அளவில் வருத்தப்பட தேவையில்லை. இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம், பொன்னான காலமாகத்தான் அமைஞ்சிருக்குது. வேலை வாய்ப்பு ஐடி செக்டரில் இருக்கிறவங்கெல்லாம் மாற்றணும்னு நினச்சா தாராளமாக மாற்றிக்கலாம். ஒரு நல்ல அதிகப்படியான சம்பளத்தோடு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனாலும் அந்த வேலையும் கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலிமா தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு நடுவில் தான் உங்களுக்கு நடக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் மேலதிகாரியை அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னா சரியான ஒரு நல்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரொம்ப பழக்கப்பட்ட உங்கள் மேலே அன்புள்ள அபிமானமுள்ள ஒரு மேலதிகாரியே உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாருங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதானா சூப்பரான காலகட்டம். காரணம் குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே போல் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு வெளியே இருந்து ஆட்களுடைய பொதுமக்களுடைய ஒரு அன்பு ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும். குறிப்பாக கன்னி ராசியில் பிறந்து இப்போ அரசியலில் ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் அற்புதமான காலம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவை உருவாக்கி தருவார். குருவும் அந்த இடத்த பார்க்கறதன் மூலமாக உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் தான் உருவாகும். இதன் மூலமாக உங்களுக்கு அரசியல் ஆதாயம், பதவி, நீங்கள் இந்த முறை கன்னிராசியில் யாரெல்லாம் இருந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு பயங்கரமான வாய்ப்பாக இருக்கும். திடீர்னு அமைச்சர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி தரும். இந்த காலம் போல் ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு அமையுமான்னு கேட்டால் மறுபடியும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் அமையும். ஸோ இதனால் இந்த காலத்தை சரியான வகையில் பயன்படுத்தி நீங்கள் மேன்மடைஞ்சிக்கலாம். இருந்தாலும் எங்கேயாவது உங்கள் வாழ்க்கையில் சில தடங்கல்கள், தாமதங்கள், ஒரு விதமான நெருக்கடிகள் உருவாகுது அப்படின்னா நீங்கள் அஷ்டமி தினத்தில் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒரு சேர வரக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் வந்து ஒரு அம்மன் கோவிலுக்கோ இல்லைன்னா கிருஷ்ணர் கோயிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ போயிட்டு பெருமாளுக்கு வெண்ணெய் சாத்தி ஒரு துளசி மாலை போட்டுவாங்க. அம்மனுக்கு வந்து ஏதாவது பூஜை அலங்காரத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணருக்கு வந்து ஒரு அந்த தலைக்கு வைக்கிற மாதிரி கிரீடம் இல்லைன்னா கிருஷ்ணருக்கு ஒரு துணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது தடை தாமதங்கள் ஏற்படுத்துவதற்கான சில நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அவையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி உங்கள் வாழ்க்கையில்
ஒரு சுபிக்ஷமும் அற்புதமான சூழ்நிலையும் உருவாகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.